வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம இந்தியன் டெமோக்ரஸிய பத்தி பார்க்க போறோம். 1 வீக் பேக் வெரட்டாசியம் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் இருக்காரு. கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல. அவரோட லிங்க் நான் கீழ போடுறேன். அவர் சயன்ஸ் அண்ட் மேத்ஸ் பத்தி பேசுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும். ஆ நீங்க கீக்கா இருந்தாங்கன்னா, அந்த வீடியோவ போய் பாருங்க. இங்கிலீஷ்ல இருக்கும். அவரு டெமோக்ரஸி ஏன் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. நீங்க எந்த வே ஆஃப் டெமோக்ரஸி எடுத்தாலுமே அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதுல ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. இத நான் யோசிக்கும்போது, நம்ம இந்தியாவோட கனெக்ட் பண்ணி, நம்ம இந்தியால டெமோக்ரஸி எவ்ளோ பெட்டர் ஆக்கணும், நம்ம எங்க இருக்கோம், நம்மளோட சிஸ்டம் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ அத ஷேர் பண்ண இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போவோமா? இப்ப சின்ன வயசுல நான் எப்பவுமே எங்க அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் கேட்பேன். "என்ன இந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க? இந்த கட்சி கரப்டட் கட்சியாச்சே. உங்களுக்கே பிடிக்காதே. நீங்க நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் அந்த கட்சிய திட்டுவீங்களே" அப்படின்னு நான் கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "ஓட்டு பிரிஞ்சிரும். நீ வேற கட்சிக்கு போட்டா ஓட்டு பிரிஞ்சிரும்" அப்படிம்பாங்க. என்னடா இது ஓட்டு பிரிஞ்சிரும்ங்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு. ஏன்னா டெமோக்ரஸியோட இன்டென்ஷன் என்ன? நீங்க எந்த கட்சி சூட்டபிள் டூ ரூல் அஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த கட்சியோட அஜெண்டா நல்லா இருக்கோ, அவங்களோட பாலிசிஸ்லாம் கரெக்ட்டா இருக்கோ, அவங்களுக்கு தானே நீங்க வோட் போட்டு லீடர் ஆக்குவீங்க. அவங்க கான்ஸ்டிடியூஷன் இல்லாட்டி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி பில்ட் பண்ணுவாங்க. இதுதானே இததான் நம்ம பிரசன்ட் டெமோக்ரஸி சிஸ்டமோட ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ். இப்ப நம்ம பிரசன்ட் டெமோக்ரஸி சிஸ்டம் பிரிட்டன் கிட்ட இருந்து வந்திருக்கு. எப்படி பிரிட்டன் கிட்ட வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ரொம்ப நாள் நம்மள ரூல் பண்ணாங்க. அவங்க போனோனே அவங்களோட நிறைய கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ராட்டிக் பாலிசிஸ்லாம் நம்ம அப்படியே கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ் ஸ்டில் தேர் ஃபாலோயிங் த சேம் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். டெமோக்ரஸின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டெட் ஆஃப் கிங், அவரோட சன் அப்படி ரூல் வர்றத கூட மொனார்கி அந்த மாரி இல்லாம டிக்டேட்டர்ஷிப், ஆர்மியே ரூல் பண்ணாம, ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட லீடர் இவங்க தான் அப்படிங்கிற மாரி வோட் போடுறது தான் டெமோக்ரஸி. இப்ப நம்ம சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப 5 கட்சி இருக்குதுன்னா, 5 கட்சியில யார் அதிக வோட் எடுக்குறாங்களோ, அவங்கள வின்னர்ன்னு சொல்லிருவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கான்ஸ்டிட்யூயன்சிய எடுத்துக்கோங்களேன். ஒரு கான்ஸ்டிட்யூயன்சினா ஒரு ஓட்டு போடுற இடம். இப்போ செங்கல்பட்டுன்னு ஒரு கான்ஸ்டிட்யூயன்சி இருக்கும். சென்னைக்கு ஒரு கான்ஸ்டிட்யூயன்சி இருக்கும். இந்த மாரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு இருக்கும். எம்எல்ஏ எலக்ஷன்ல நான் சொல்றேன். இதுல ஒரு 10 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல யாருக்கு அதிகபட்ச ஓட்டு வருது, யார் ஹையஸ்ட் மெஜாரிட்டி எடுக்குறாங்களோ, இததான் இவங்க தான் வின்னர்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்றது தான் நம்ம பிரசன்ட் வோட்டிங் சிஸ்டம். வேற எந்த ஃபேக்டர்ஸுமே இன்வால்வ் கிடையாது. இந்த வோட்டிங் சிஸ்டம் பேர் அவர் என்ன சொல்றாருன்னா, வெரட்டாசியம் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்ன்னு. இது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் சரி, இந்த வோட்டிங் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்றோம்னு வரும். அப்படின்னா யார் இருக்கிறதுலே அதிகமான ஓட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த கட்சிய வின்னர் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த வோட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுலே ஃபிளாய்டு, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பேசிக் வோட்டிங் சிஸ்டம்ஸ். வி ஆர் யூசிங் இட் ஸ்டில் அண்ட் அதனால நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றேனே. இப்போ யாரு வின்னரோ அவங்க அதிகபட்ச எல்லாத்த விடயும் அதிகபட்ச ஓட் நெசசரிலி ஒரு குரூப்பா எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல கான்ஸ்டிட்யூயன்சில 50 பேர் இருக்காங்க. 50 ஓட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க 25 ஓட்ட விட ஜாஸ்தி பாதிக்கு மேல எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் 5, 5, 5, 5 ஓட்டு கிடைச்சிட்டு இவருக்கு 6 ஓட்டு கிடைச்சாலுமே இவரு வின்னர் தான். ஈவன் தோ அவரோட செகண்ட் பிளேஸோ, தேர்ட் பிளேஸோ 5 வோட்ஸ். 1 ஓட்டு தான் டிஃபரன்ஸே தவிர, வின்னர் ஸ்டில் அவங்க தான். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? சரி 3 பேர் எலக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஹிட்லர், ஒருத்தர் காந்தி, இன்னொருத்தர் சுபாஷ் சந்திர போஸ். சோ ஹிட்லர் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாலிசிஸோட நிக்கிறாரு. ஹிட்லருக்கு 100 ஓட்டு இருக்கு ஊர்ல. 100ல 40 ஓட்டு கிடைச்சது. இப்ப மீதி 60 ஓட்டு இருக்கு. இப்ப 60 ஓட்ல என்ன ஆயிடுதுன்னா, இவங்க 2 பேரும் ஈவன் தோ அவங்க குட் மைண்டடே தவிர, இவர் லிட்டில் வயலண்ட் பட் கிளீனான பாலிசிஸ் வச்சிருக்காரு. காந்தி நான் வயலன்ஸ் ப்ரீச் பண்ணுவாரு. ஆனா சில கான்ட்ரோவர்சிஸ் அவரை சுத்தியும் இருக்கு. இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன ஆகுதுன்னா, மீதி இருக்கிற 60 ஓட்டும் பிரிஞ்சு 30, 30 ஓட்டா போகுது. சோ இப்ப ஹிட்லருக்கு 40, 30, 30. ஈவன் தோ 60 பேர் ஹிட்லருக்கு ஓட்டு போடலனாலுமே, ஹிட்லர் தான் இப்ப வின்னர் ஆறாரு. சோ இந்த பிரச்சனை தான் நம்ம இந்தியாலயுமே நடக்குது. இதனாலதான் எப்பவுமே பார்த்திருப்பீங்க இந்தியால ஒரு கட்சி நிக்குது. அவங்க ரொம்ப பவர்ஃபுல் கட்சி. அவங்களுக்கு நிறைய ஓட்டு விழும் அப்படின்னா, ஆப்போசிஷன்ல நிக்கிறவங்க தனியா நிக்காம கூட்டணியா நிப்பாங்க. அது 1, 2 கட்சியில 4, 5, 6 கட்சி கூட சேர்ந்து ஒரு கூட்டணியா நிப்பாங்க. உதாரணத்துக்கு பிஜேபி இந்த பக்கம் நிக்கும்போது, இந்த பக்கம் காங்கிரஸ் ஆல் இந்தியா பார்ட்டி அப்படின்னு சொல்லி நிப்பாங்க. இந்த இந்த விஷயத்துக்கான காரணம் இதுதான். இந்த பிரச்சனை தான். இதுல என்ன நடக்குதுன்னா, அந்த கூட்டணி கட்சின்னு ஒண்ணு சேர்றாங்க பார்த்தீங்களா? அவங்களோட பாலிசிஸ் ஈச் ஈச் பார்ட்டிக்குமே பாலிசிஸ் வெரி டிஃபரெண்ட்டா இருக்கும். இருந்தாலுமே அவங்க கூட்டணி கட்சி சேர்ந்து ஒரு கட்சி நடத்துவாங்க. சரி இப்படி பிரிஞ்சு போட்டா பிரச்சனை வருதுங்கிறதுனால தான் இன்னொரு மைண்ட் செட் உருவாகுது. அதுதான் 2 பார்ட்டி சிஸ்டம் மாரி.
டியூவர்ஜஸ் லா அப்படின்னு சொல்றாரு. இது வந்து என்ன ஆகுதுன்னா, வோட்டர்ஸோட மைண்ட் செட் வந்து மாறுது. ஸோ வந்து நீங்க வோட்ட பிரிச்சீங்கன்னா பிரச்சனை வருது. காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், ஹிட்லர் 3 பேர் நிக்கிறாங்க இல்லையா? ஸோ இங்க வந்து நீங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிக்கணும்னோ, காந்தி வந்து ஜெயிக்கணும்னோ நினைக்காம, இவர தோற்கடிக்கணும், ஹிட்லர தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ரீசன்னால என்ன பண்ணுவீங்க? காந்தியவோ, சுபாஷ் சந்திர போஸோ தூக்கி போட்டுட்டு, ஒருத்தர தூக்கி போட்டு, அதுல ஒருத்தருக்கு மட்டுமே ஓட்டு போட்டு பெருசாக்கி லீட் குடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்பதான் வந்து இவங்கள தோற்கடிக்கணும்னு நீங்க ஹிட்லர தோற்கடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் செட் மாறும். இந்த மைண்ட் செட் தான் வந்து இந்தியால நெறைய பேர்கிட்ட இருக்கு. அதனால தான் வந்து எல்லா எலக்ஷன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, மேஜரா 2 பார்ட்டிஸ் இருக்கும். இப்ப சவுத் இந்தியா, தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா மேஜரா ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து வின் பண்ணிட்டே இருப்பாங்க மாத்தி மாத்தி. அங்க நார்த்ல பாத்தீங்கன்னா ஜனதா பார்ட்டி ஐ மீன் பிஜேபியும் காங்கிரஸும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து. ஸோ இந்த ரூல் இதனாலதான் வருது. இதனால என்ன பிரச்சனைனா, ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு நம்ம ஓட்டு போடுறதை விட இன்னொரு கட்சி ஜெயிச்சிடக் கூடாதுங்கிற வந்து மைண்ட் செட்டுக்கு வந்து வராங்க. இதனாலதான் எத்தனையோ நல்ல கட்சிகள் இருந்தாலுமே இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன், இந்தியால வந்து எத்தனை கட்சிகள் வந்து எலெக்ஷன்ல நிக்குது. நம்மள ரூல் பண்றது 2 பார்ட்டியுமே வந்து நம்ம எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கரப்டட்ன்னு சொல்லுவோம். எல்லாமே சொல்லுவோம். ஆனாலுமே வந்து அவங்க மட்டுமே வோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த டியூவர்ஜர்ஸ் லான்னு சொல்லப்படுற அந்த மைண்ட் செட் தான். ஸோ இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சொல்யூஷன் இருக்கு. இத பெட்டர் ஆக்கலாம். இத வந்து பெட்டர் ஆக்கலாம். நெறைய வந்து வோட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து அவர் வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு அந்த வீடியோல. ஆனா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ரேங்க் குடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஒன் பர்ட்டிகுலர் செலக்ஷன், யூ கேன் ரேங்க் பீப்பிள். ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காந்தி பிரிஃபர் பண்றேன். செகண்ட் வந்து இவர பிரிஃபர் பண்றேன். தேர்ட் வந்து இவர பிரிஃபர் பண்றேன்னு. ஸோ இந்த மாரி ரேங்கிங் பண்ணலாம். யார விட யார் பெட்டர் வோட் எடுத்திருக்காங்கன்னு நெனச்சு அ முடிவு பண்ணி கடைசியில வந்து வின்னர டிசைட் பண்ணலாம். இதுக்கும் வந்து சில ஃப்ளாஸ் இருக்கு. வின்னர் சம்டைம்ஸ் டிசைட் ஆவாம இருப்பாங்க. இல்லாட்டி வந்து இருக்கிறதுலே கம்மியா வோட் எடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து இந்த வோட்ட வந்து வின்னர வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அஃபெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி சில டிராபேக்ஸ் இருக்கலாம் செய்யுது. இதுக்கெல்லாம் வந்து ஆரோங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு இம்பாசிபிள் தியரம் அப்படிங்கிற மாரியே வந்து சொல்லியிருப்பாரு. நீங்க என்னதான் வந்து டெமோக்ரஸி சிஸ்டம் கொண்டு வந்தாலுமே, இந்த ரேங்கிங் சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாலுமே, அதுல வந்து ஒரு டிக்டேட்டர் வோட்டர் எப்பவுமே இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அது ஏன் அப்படின்னா, ஒரு வோட்டரோட வோட்டு தான் டிசைட் பண்ண போகுது. இந்த பக்கம் யார் ஓட்டு போட்டாலும் சரி, அந்த பக்கம் யார் ஓட்டு போட்டாலும் சரி. இதோட எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு எலக்ஷன் வருதுன்னா, ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து லெஃப்ட் விங், ரைட் விங்ன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் விங் வந்து மோர் ஈக்குவாலிட்டிய பத்தி பேசுறவங்க. ரைட் விங் வந்து மோர் எக்ஸ்ட்ரீம் பாலிசிஸ் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. எக்ஸாம்பிள் பிஜேபி இஸ் ரைட் விங் பார்ட்டி. இந்த மாரி இருக்கும்போது, ஒரு ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, லெஃப்ட் விங் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அந்த ஏரியால. வந்து அவங்க எப்பவுமே அவங்க புடிச்ச கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஆனா முக்கியமா இந்த டிக்டேட்டர்ஸ்ங்கிறது யாரு? எலக்ஷன டிசைட் பண்ண போறது யாருன்னா, மாடரேட்டர்ஸ். 2 பக்கமே இல்லாம கன்ஃப்யூஷன்ல இருப்பாங்க பார்த்தீங்களா? ஆர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? 2 ஓப்பன் மைண்டடா இருப்பாங்கல்ல. அவங்க தான் வந்து இந்த எலக்ஷனே டிசைட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஓட்டு போட்டாங்கன்னா இவங்க ஜெயிச்சுருவாங்க. அந்த பக்கம் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சுருவாங்க. இந்த மாரி நெறைய வந்து ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. ஆனா பெஸ்ட் வே ஆஃப் வோட்டிங் வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, ரேட்டட் வோட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஏரோ வந்து நெறைய தியரம்ஸ் வந்து இது மோசம், அது மோசம்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து அ கவுண்டர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து இது வந்து பெட்டர் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடியது ரேட்டட் வோட்டிங் சிஸ்டம் சொல்லப்படுறது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கான்ஸ்டிட்யூயன்சில 5 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து மார்க் மாரி குடுக்கணும். -10ல இருந்து 10க்குள்ள இவங்கள வந்து எவ்வளவு ப்ரிஃபர் பண்றீங்க? இதோட கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி யார் வந்து ஹைலி பிரிஃபர்ட் அப்படின்னு பார்த்து நீங்க வந்து வின்னர செலக்ட் பண்ணலாம். இது வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஈடு குடுத்து வந்து பெட்டரான வோட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாரி அவரு சொன்னாரு. நம்மளும் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வோட்டிங் சிஸ்டம் ரொம்ப பழசு. ந நம்ம வந்து எதையுமே அப்டேட் பண்ணாம வச்சிருக்கோம். வந்து இந்த மாரி ஒரு சில மாடர்ன் வோட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் மேத்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம உட்கார்ந்து பேசி இந்தியால வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்னா, எனக்கு ஒரு கட்சி பிடிச்சிருந்தா, அந்த கட்சிக்கு கண்ண மூடிட்டு ஓட்டு போடுவேனே, அந்த கட்சிக்கு ஹை பிரெஃபரன்ஸ் குடுப்பேனே தவிர, தேவையில்லாம ஒரு கட்சிய தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். இந்த மாரி பிரச்சனைகள் நடக்காது. இதனால தான் இந்தியால வந்து பழைய கட்சிகளே வந்து வந்துட்டு இருக்கிறதும், ஒரு கட்சிய தோற்கடிக்கணும்னு சொல்லி இன்னொரு டிஃபரெண்டான பார்ட்டிஸ்லாம் வந்து அலையன்ஸ் வைக்கிறது, இந்த மாரி ஒரு சில மோசமான பாலிசிஸ்லாம் நடக்காது. ஸோ இதெல்லாம் பீட் பண்ணணும்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ரேட்டட் வோட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அது நிஜமா நெறைய கஷ்டங்கள் உண்டு. நெறைய சேஞ்சஸ் உண்டு. சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். பட் சேஞ்ச் டசன்ட் நெசசரிலி மீன் பேட் ரைட்?
குட் கேன் ஹேப்பன் த்ரூ சேஞ்ச். நான் வந்து ரொம்ப சிம்பிள் டெர்ம்ஸ்ல சொன்னேன், சின்ன வீடியோவா பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இதுதான் நம்மளோட ஃப்ளா. இத வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இத நீங்க மேத்தமேட்டிக்கலா பார்க்கணும்னு சொன்னா, வீடியோ போய் செக் அவுட் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் அ பெட்டர் கண்ட்ரி, பெட்டர் டெமோக்ரஸி. ஈவன் தோ டெமோக்ரஸில 1008 ஃப்ளா இருந்தாலுமே, அது மட்டும் தான் நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அது உண்மதான். இத தவிர வேற எந்த சிஸ்டமுமே வந்து ஆ can't give you, like, is not even in competition with democracy. Even though democracy has its flaws, it's the only thing that's out there. அதோட சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். அப்புறம் பர்சனல் டாக்ல வரணும்னா, என்னடா இவ்வளவு நேரம் வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அடுத்த பிளான்ஸ் வருது. ஒரு இங்கிலீஷ் சேனல் மாரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. டெக்லாம் முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேட் பண்ண ட்ரை பண்றேன். பண்ணிட்டு வந்து இங்கிலீஷ் சேனல் மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டு, மோர் ஸ்டோரி ஓரியன்டட், ஸ்கிரிப்டடா வந்து ட்ரை பண்ண போறேன். இல்ல, ஐ மீன் ஸ்கிரிப்டட் இந்த சென்ஸ் சும்மா ஃபோன் எடுத்து கண்ணாபின்னான்னு போடாம, ஒரு பிளான் வச்சு, ஒரு ஸ்கெட்யூல் வச்சு அந்த மாரி பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் இருக்கு. ஸோ அந்த சேனலுக்கு கூடிய சீக்கிரமா அப்டேட் குடுக்குறேன். அதனால மன்னிச்சிடுங்க. வீடியோ வந்து இந்த சேனல் வந்து தமிழ் சேனலா இருக்கும். என்னோட தாட்ஸ்லாம் ஷேர் பண்ற சேனலா இருக்கும். பட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் ஹோப் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். பை.